ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. பிரகிருதேः க்ரியமாணானி குணைः கர்மாணி சர்வஷः அஹங்கார விமூடாத்மா கர்த்தாஹமிதி மன்யதே. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இனி வரக்கூடிய ஸ்லோகங்களில் இந்த செயல்கள் எவ்வாறு நிகழ்கின்றன என்பதை பற்றி கூறுகிறார். பொதுவா நான் செயல் புரிஞ்சேன், நான் தான் பண்ணேன்னு ஒவ்வொரு செயலையும் நாம் நம்முடன் அடையாளப்படுத்திக் கொள்கிறோம். நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நான் என்பதன் உண்மையான பொருள் என்ன? 2வது அத்தியாயத்தின் தொடக்கத்திலேயே பகவான் ஆத்ம அனாத்ம விவேகத்தை உபதேசித்தார். அங்க என்ன சொன்னார்? நான் அல்லது ஆத்மா செயல் புரியாதது, அகர்த்தா அபோக்தா என்ற கருத்து மிக தெளிவாக அங்கு உபதேசிக்கப்பட்டது. ஆனா நம்ம நம்முடைய நடைமுறை வாழ்வுல நான் செஞ்சேன், நான் போனேன், நான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே செயல் புரிவது யார் அப்படின்னு கேட்டா இந்த உடல் மன கூட்டமைப்பு இதுதான் செயல் புரிகின்றதே தவிர எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற தூய உணர்வாகிய நான் என்ற சொல்லுக்கு உண்மையான பொருளாக இருக்கக்கூடிய பரம்பொருள் ஒரு செயலும் புரிவதில்லை. செயல்கள் நம் மூலமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் உண்மை. செயல்கள் எப்படி நிகழ்கின்றன அப்படின்னா 3 விதமான குணங்கள் இருக்கின்றன. பிரகிருதி என்ற வார்த்தையை பகவான் இந்த அத்தியாயத்தின் தொடக்கத்திலேயே சொன்னார். மாயை அல்லது பிரகிருதிக்கு 3 குணங்கள் இருக்கின்றன. சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இந்த தமோகுணம் மேலோங்கினா ஒரு மாதிரி குழப்பமா தெளிவில்லாம செயல்களை செஞ்சுட்டு இருப்போம், மந்தமா இருப்போம். ரஜோகுணம் மேலோங்கினா பரபரப்பா இன்பங்கள் எல்லாம் ஈடுபடுவோம், ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்போம். சத்வகுணம் மேலோங்கினால் ஆன்மீக செயல்களில் ஈடுபடுவோம், ஜபம் பண்றது, தியானம் பண்றது. ஆக எல்லாமே இந்த குணங்களின் காரியங்கள் தான். குணங்களின் மூலமாகத்தான் செயல்கள் நிகழ்கின்றன என்பதை பகவான் இந்த ஸ்லோகத்தில் கூறுகிறார். சர்வசகன்னு சொன்னா எல்லா விதங்களிலும். கிரியமானானி அப்படின்னு சொன்னா என்ன? செய்யப்படுகின்றன. என்ன செய்யப்படுகின்றன? கர்மாணி கிரியமானானி, செயல்கள் செய்யப்படுகின்றன. எல்லா விதங்களிலும் செயல்கள் செய்யப்படுகின்றன. எப்படி செயல்கள் செய்யப்படுகின்றன? பிரகிருத்தேகே குணைஹி, பிரகிருத்தியின் குணங்களால், சத்துவ ரஜஸ் தமோ குணங்களால், பிரகிருத்தேகே குணைஹி சர்வசக கர்மாணி கிரியமானானி, எல்லா விதங்களிலும் செயல்கள் செய்யப்படுகின்றன. செயல்கள் அவற்றின் மூலமாக நிகழ்கின்றன. பகவான் மிக தெளிவாக சொன்னார். இந்த பிரகிருதி ஜெய்ஹி குணைஹி என்ற வார்த்தையே சொன்னார். ஒரு நிமிஷம் கூட மனிதனால செயல் புரியாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறத சொன்னார். அதெல்லாம் நம்ம இங்க நினைவுபடுத்தி பார்க்கணும். ஆனா அகங்கார விமூடாத்மா, தன்னை உடல் மன கூட்டமைப்பு அந்த குறுகிய நான் என்று நினைத்து கொண்டுள்ள விமூடாத்மான என்ன? புத்தியை சரியாக பயன்படுத்தாத அவிவேகி, இந்த உண்மையை புரிந்து கொள்ளாதவன், அகங்காரம், அதாவது இதுதான் நான், இந்த உடம்பு தான் நான், இந்த மனசு என்னோடது, இதெல்லாம் நான் எனது அப்படிங்கிற அந்த செருக்கு இருக்கு இல்லையா, அதுக்கு தானே அகங்காரம்னு பேரு. நான் என்ற எண்ணம், உடல் மனம் புத்தி இந்த கூட்டமைப்புல வைக்கக்கூடிய நான் என்ற எண்ணத்திற்கு தான் அகங்காரம்னு பேரு. அகங்காரத்துடன் தன்னை இணைத்து கொண்டிருக்கின்ற விமூட ஆத்மா, இங்க ஆத்மான்ற சொல்லுக்கு மனம் என்று பொருள். மயங்கிய மனதை உடையவன், தன்னை உடல் மன கூட்டமைப்பாக கருதும் மயங்கிய மனதை உடையவன், அகங்கார விமூடாத்மா என்ன செய்யறானா? அகம் கர்த்தா இதி மன்யதே, நான் செயல் புரிபவன் என்று கருதி கொள்கிறான். அப்ப செயல் புரிபவன்னா என்ன? நான் தான் இந்த செயலை பண்ணேன், இதோட பலனை நான் அனுபவிச்சாகணும். நல்ல காரியங்கள் செஞ்சா அந்த புண்ணிய பலன் எனக்கு வரும், பாபம் செஞ்சா அந்த பாபத்தின் பலனான துன்பம் எனக்கு வரும், பிறவிகள் வரும், அது வரும், இது வரும்னு அந்த செயலுக்கு ஒரு ஓனர்ஷிப் எடுத்துக்கிறாள். நான் தான் செயல் புரிகிறேன். அப்ப நான்ற சொல்லுக்கு உண்மையான பொருள் ஒரு என்ன சொல்றது, அறுதி பொருளை பகவான் சொல்லிட்டார். ஆனா பொதுவா நம்ம எல்லாம் மயக்கத்தினால உலகத்துல என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? நான்கிறது இந்த வரையறைக்குட்பட்ட இந்த உடல் தான், இந்த மனம் தான், இதுதான் நான் அப்படின்னு நம்மள ஒரு லிமிட்டட் இண்டிவிஜுவலா, ஒரு தனிப்பட்ட மனிதராக கருதுகிறோம் இல்லையா? அதனால என்ன செய்யறோம்? நான் தான் செஞ்சேன். செயல்களை பத்தி பெருமைப்பட்டுக்கிறோம், அப்புறம் தப்பா செஞ்சுட்டேன்னு வருத்தப்படுறோம், குற்ற உணர்ச்சி இருக்கு, பெருமை இருக்கு, கர்வம் இருக்கு. இந்த செயல்களின் விளைவாக அதுல அப்படி ஒரு விதமான பற்று நமக்கு வந்துடுது. நான் செஞ்சேன், இது என்னுடைய காரியம், நான் 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 செய்தேன், இடைவிடாம இது ஒரு ஜபம் மாதிரி நம்ம எல்லாருக்கும் மனசுல ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய விஷயம். ஆனால் நம்ம உண்மையா என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, நான் என்ற சொல்லுக்கு உண்மையான பொருளாகிய ஆத்மா,
அது எந்த செயலும் புரிவதில்லை. நான்னா அந்த ஆத்மாதான் நான், அந்த மெய்ப்பொருள் தான் நான் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த செயல்கள் நிகழ்கின்றன. எப்படி ஒரு ஸ்கிரீன் இருக்கு, அந்த ஸ்கிரீன்ல அந்த திரை எந்த விதமான மாற்றங்களையும் சந்திப்பதில்லை. திரை அப்படியே தான் இருக்கு. அது மேல படம் ஓடுது. அந்த திரைப்படத்துல நிறைய வெள்ளம் வருது, நெருப்பு பத்தி எரியுது, என்னென்னமோ விதமான செயல்கள்லாம் நிகழ்கின்றன. ஆனால் என்ன நடந்தாலும் அந்த திரை சிறிதளவு கூட அதனால் பாதிக்கப்படாமல் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நான் செயல் புரியாதவன், செயல்களால் பாதிக்கப்படாதவன். இந்த உண்மையை உணராதவன் என்ன செய்வானா, நான் தான் செஞ்சேன் இதனால நிறைய இன்னும் துன்பத்தை மேலும் மேலும் வரவழைத்துக் கொள்வான். கர்த்தா அகமிதி மன்யத்தே, அவன் நான் தான் செயல் புரிபவன் என்று கருதி கொள்கிறான். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் தத்சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.